வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 3 நாள் தான் கிடக்கு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேட்டையன் புக்கிங் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் எந்த தமிழ் படமும் செய்யாத ஒரு புக்கிங்கை வந்து வேட்டையன் படம் செஞ்சுருக்கு. இப்போ 2ஆம் நாள் முடிவில் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,60,000 டிக்கெட் வந்து புக்கிங் ஆகிருக்கு. இதுக்கு முன்னால் விஜய் சார் நடித்த கோட்டு படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90,000 டிக்கெட் புக்கிங் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் கிட்டத்தட்ட அதுவும் கூட ஒரு 90,000 டிக்கெட் தான் புக்கிங் ஆகிருக்கு. ஆனால் வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 1,60,000 டிக்கெட்டு புக்கிங் ஆகிருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இதுக்கு முந்தைய படமான கோட்டை விட இது 1 மடங்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா வேட்டையன் படம் 1,60,000னா கோட்டு 90,000 3ல் 2 பங்கு தான் அடுத்த இடத்துல உள்ள விஜய் சார் படமும் இந்தியன் படமும் வந்து புக்கிங் ஆகிருக்கு. இதுலேருந்தே தெரியுது யாருக்கு வந்து ஒரு ரொம்ப ஓப்பனிங் தமிழ்நாட்டில் ஓப்பனிங் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் தான் என்றைக்குமே முதலிடம். இதை வந்து யாரும் மறக்க முடியாது. சோசியல் மீடியாவில் வேணால் பொய் வந்து வதந்திகளை பரப்பலாம். ஆனால் அந்த புக்குமை ஷோவில் வந்து யாருமே உண்மையை மறைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கொண்டாட்டம் தான் சொல்லணும். இப்போ பூரா அடாதடியாக இதுவரை அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுவரை எந்த தமிழ் படமும் செய்யாத புக்கிங் வந்து நிறையா பேருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா தாறுமாறான கொண்டாட்டங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ படம் ரிலீஸ் அப்போ எந்த அளவுக்கு கொண்டாட்டம் இருக்குன்னு நாமளே பார்த்துக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு புக்கிங்லையும் சரி ரசிகர்களோட ப்ரொமோஷன் சரி பட்டையை கிளப்பிக்கு தான் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து செயலரோட வசூலெல்லாம் தாண்டுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுவரை தமிழ் படம் செய்யாத ஒரு வசூல் சாதனையை கண்டிப்பாக இந்த படம் வந்து செய்யும். ஏன்னா புக்கிங்கில் வந்து வெப்சைட்டே வந்து கேங்காங்கிற அளவுக்கு புக்கிங் நடந்திருக்குன்னா நீங்களே பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்காங்கன்னு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 4 நாளைக்குள்ள டிக்கெட்டெல்லாம் புக்கிங் ஆகிடுச்சுன்னு சொல்லுறாங்க. இதை பற்றி நீங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.